Hello friends, வணக்கம். இந்த வீடியோ வந்து Mitsubishi PLC லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ ப்ளஸ் இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GX2 பற்றி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அது எல்லாமே Mitsubishi PLCயில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4GB சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4GB RAM உள்ள சிஸ்டம்னா சாஃப்ட்வேர் ஸ்மூத்தாக ரன் ஆகும். சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் 2GB ரேம்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GX2 ரொம்ப ஸ்லோவாக லேகாகவும் ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2GB சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ரேமோட சிஸ்டம் வச்சிருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா GX டெவலப்பர். ஓகே, ஸோ GX டெவலப்பரோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் GX2. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு GX டெவலப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து Mitsubishi PLC லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு லோ எண்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து GX டெவலப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MB தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலில் நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து GX டெவலப்பரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் GX டெவலப்பரில் நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். GX சிமுலேட்டர் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் நான் அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு Mitsubishi PLC லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா GX டெவலப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். GX2 மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் அது இதுன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் GX டெவலப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது, லைட் வெயிட் சாஃப்ட்வேரும் கூட. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து இதை வந்து ஷேர் பண்ணி இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ப்ளஸ் நான் இதில் எப்படி சிமுலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு NO X0 X பார்த்தீங்கன்னா இன்புட், Y பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகேங்களா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச லேடர் லாங்குவேஜ். இப்போ இது பார்த்தீங்கன்னா PLCக்கு தெரியாது. ஸோ கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து PLCக்கு PLC லாங்குவேஜில் மாற்றி கொடுக்குறோம், மெஷின் கூட மாற்றி கொடுக்குறோம். ஓகே, ஸோ நவ் PLC கேன் அண்டர்ஸ்டாண்ட். டூல்ஸில் போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேடர் லாஜிக் டெஸ்ட்னு இருக்கும். ஓகே, இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா சிமுலேஷன் ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, சிமுலேஷன் முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா இன்புட் வந்து ஆக்சுவேட் பண்ணலாம். ஓகேங்களா, அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்புட் ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிவைஸ் டெஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிவைஸ் டெஸ்ட்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் போனீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணணும் GX டெவலப்பரில். சப்போஸ் நீங்கள் சிமுலேட்டர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது ப்ராஜெக்டை. நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எண்ட் லேடர் லாஜிக் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்து தான் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் சிமுலேட்டர் ஒர்க் ஆகாமல் போகலாம். அகைன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் நான் GX டெவலப்பரில் நிறைய டுட்டோரியல்ஸ் போட விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால் போட முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு நான் மற்ற கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன், ஸோ அதில் நான் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.